பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? 103 சங்கீதம் 5 வசனத்தில், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெண் எடுத்து நோட்டில் எழுதி பாருங்க, இயேசு என்னென்ன நன்மைகளை எனக்கு செய்தார் அப்படி எழுதி பாருங்களேன். நோட்டு புக்கு கொள்ளாது, அவ்வளவு நன்மைகள். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒன்றா ரெண்டு, அத்தனை நன்மைகள். அதற்காக ஆண்டவரை துதிக்கணும். அது மாத்திரம் இல்லை, கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுதான். கழுகுக்கு வயதாகி விட்டால் அப்படியே சரீரெல்லாம் பலவீனப்படும்ல, அதனால அது அப்படியே காத்திருக்குமா. அதனுடைய இறகுகள்லாம் உதிர்ந்து புதிய இறகு முளைக்க ஆரம்பிக்கும். அந்த மயிரெல்லாம் உதிர்ந்து மொட்டையாகிவிடும். அப்படியே அவர் காத்திருக்கும், கூட்டில் காத்திருக்க திரும்ப மயிரெல்லாம் முளைத்து ரெக்கையெல்லாம் முளைக்கும் போது திரும்ப வாலு வயது, அந்த கிழட்டுத்தன்மை மாறி ஒரு இளம் வாலிப வயது வந்துற கழுகு செட்டைகளை அடித்து திரும்ப எழும்பும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எப்படி கழுகு, வயசான கழுகு மறுபடியும் ஒரு வாழ வயதுள்ள கழுகை போல் மாறுகிறதோ, அதே மாதிரி நம்ம கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்க நம்மை ஆண்டவர் புது பலனால் நிரப்புகிறார். திரும்ப வாழ வயது நமக்குள்ளே வந்துவிட்டதை போல ஒரு பலனை தருகிறார். உங்க வாழ்க்கையில கூட நீங்க சோர்ந்து போகாதங்க, கர்த்தருக்கு காத்திருங்க போதும். அவருடைய வசனத்தை தியானிங்க, பாதத்துல காத்திருங்க, நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிங்க, புது பலன் உண்டாகும். கழுகு எப்படி மறுபடி பலன் அடைந்து எழும்புகிறதோ, அதே மாதிரி புது பலன் அடைந்து எழும்புவீங்க. அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்படியே ஜெபிக்கலாமா? தகப்பனே, கழுகுக்கு சமமான எங்களுடைய வயதை திரும்ப வாழ வயது போல் மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த கழுகு புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து எழும்புகிறதை போல இந்த பிள்ளைகளும் அவருடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும், அவருடைய வேதனைகள் எல்லாம் மாறட்டும். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவங்க எழும்பட்டும், புது பலனை தாரும், திரும்ப வாழ வயது போல மாறட்டும். அந்த கிருபைகளை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், பலனை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.